ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனாக்க, இன்றைக்கி வந்து புட்டிங் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன், ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3, முட்டை 2, பால் சர்க்கரை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு புட்டிங் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இந்த இதில் தான் சின்ன குட்டீஸாக உள்ள பாத்திரத்தில் தான் நான் கேரமல் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். அது வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு போட்டாச்சு. இது இன்னும் ஆறுற வரைக்கும், கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பிஸ்கெட்டை வந்து சின்னதாக பொடியாக கையிலேயே பிச்சு போட்டிருக்கேன். இதை ஒரு சுற்று விட்டுறலாம் மிக்சியில், இல்லாட்டினாக்கா ஃபுல்லும் நல்லா அரைப்படாது. அதனால வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு 2 முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 முட்டை போட்டிருக்கேன். இது கூடயே வந்துட்டு 3 ஏலக்காய் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ அது கூடயே வந்துட்டு பால் ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் பால் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அவ்வளோக்கு போட்டுக்குங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்துட்டு கேரமல் கூட சேர்த்துக்கலாம். வாங்க. பாருங்கள், கேரமெல்லாம் நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை குக்கரில் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அது கூட வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், மூடி போட்டிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஆல்ரெடி குத்தி பார்த்துட்டேன், இன்னொரு தடவை பார்த்துடலாம். பாருங்கள், வெந்திருக்கு. இதிலேருந்து எடுத்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆக்கி திரும்ப ஒரு பிளேட்டுக்கு போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சைடெல்லாம் வந்து கத்தியில் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு தட்டுக்கு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்கள், இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங்கெல்லாம் நல்லா வந்துச்சு. நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.